நெபுலைசேஷன் சொல்லிட்டு மூக்கோட குழந்தைக்கும் சரி இல்லை தும்பிட்டு இருக்க குழந்தைக்கும் பார்த்தோன்னா நெபுலைசேஷன் வைக்கிறாங்க. ஸோ அந்த நெபுலைசேஷன் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு விஷயம் பண்றது என்னன்னா, இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து வீசிங் மாதிரி இருக்கு அப்படின்னா நெபுலைசேஷன் வைக்கலாம். ரெண்டாவது வந்து பிராங்கோலைட்டிஸ், சின்ன குழந்தைகளுக்கு 1 வயசு கம்மியாக இருக்க குழந்தைகள் வரக்கூடிய சுருக்கம், மூச்சுக்குழாய் சுருக்கம், அதுலேயுமே வீசிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நெபுலைசேஷன் வைக்கலாம். மூன்றாவது வந்து என்னன்னா, அவங்களுக்கு நெஞ்சு சளி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெபுலைசேஷன் வைக்கலாம். சும்மா மூக்கு ஒரு குழந்தைகளுக்கு நெபுலைசேஷன் வைக்கக்கூடாது. நெபுலைசேஷன் உங்கள் மருத்துவர் வந்து ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்போ வீட்டிலே வைக்க ஆரம்பிக்கிறீங்க. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மருந்துகள் பார்த்தோன்னா சால்பெட்டமால் குரூப்பு, ரெண்டாவது வந்து இப்ராட்ரோஃபியம், மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு குரூப்பு. இந்த சால்பெட்டமால் என்னன்னா வீசிங் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுருக்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடை செய்யறதுக்கு உதவுது. இந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே என்னன்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது உதவுது. ஸோ டாக்டர் மருந்து சொல்லிட்டாரு நம்ம வீட்லயே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உரிய ஆலோசனை பெற்று ஒவ்வொரு குழந்தைகளும் பார்த்தோன்னா உங்களோட கண்டிஷன் வந்து மாறும். இப்போ ஒரு குழந்தைய வந்து ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு, அவங்களோட ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க நெபுலைசேஷன் வீட்லயே நீங்களே வச்சீங்கன்னா கடையில மருந்து வாங்கி உங்க குழந்தைக்கு உயிருக்கே வந்து ஆபத்தா முடியலாம். இப்போ உங்க மருத்துவர் வந்து ஆலோசனை கொடுத்துருக்காரு, ஆக்சிஜன் அளவு மெயின்டைன் ஆகுது, இந்த மாதிரி கேப்ல வைங்கன்னு கொடுத்துருக்காருன்னா அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்களாவே வந்து போயிட்டு மெடிக்கல்ஸ்லயோ இல்லை ஏதாவது நர்ஸு அவங்க பெரிய இதில் ஒர்க் பண்றாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு நெபுலைசேஷன் வைக்காதீங்க குழந்தைங்களுக்கு. கடைசியா பிரச்சனையே வந்து முடியும். மீண்டும் உபயோகமான வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த டாக்டர்